நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் நாங்கள் நாடகம் போட்டிருக்கோம். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். நார்த் ஆர் சவுத், அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு மேலே மாற்று கருத்து சொன்னால் அவங்களுக்கு ஏதோ மாறுபட்ட கண், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. அதுக்கு நம்ம எதுவும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. உடனே நான் சவுக்கால் அடிச்சுக்கிறேன்பாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அந்த எனக்கு தெரிஞ்சு வலிக்காத சவுக்குங்கிறது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் பண்ணுறாங்க. நான் அரசியலே பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஆனால் சவுக்கு சீப்பாக கிடைக்குதுன்ட்டு தான் சொன்னேன். என்னுடைய பேத்தி கூட வந்து பாடும்போது, நீ ஃபஸ்ட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுமா அப்படின்னு என் பேத்தி கொஞ்சம் நியூஸ்லாம் பார்க்குறவ. அவள் சொன்னா, என்ன தாத்தா தமிழ்த்தாய் வாழ்த்தா பாடணும், முதல்ல நேஷ்னல் ஆந்தம் தானே பாடணும் அப்படின்னா. இல்லைம்மா, தமிழ்த்தாய் வாழ்த்து தான் போடணும். தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் நம்ம நேஷ்னல் ஆந்தம். அதுக்கு அடுத்தது நேஷ்னல் ஆந்தம். நேஷ்னல் ஆந்தம் பாட மாட்டேன்னு யாருமே சொல்லலையே. இல்லையே, அப்படியா தாத்தா அப்படின்னாங்க. எந்த தாத்தா கிட்ட சொல்லாதம்மா, கிண்டியில் இருக்கிற தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு. அது எந்த தாத்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவள் சொன்னதுக்காக சொல்கிறேன். ஆனால் நமக்கு எது சிறப்பாக கிடைக்கிறதோ அதை விட எது இல்லையோ அதை நினச்சி இயங்கக்கூடிய மனோபாவம் தான் ஜாஸ்தி. மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லோருக்குமான முதல்வர். அவர் அந்த எல்லோருக்குமான முதல்வராக இருக்கும் வரை அவர் என்றுமே முதல்வராக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய 3000வது ட்ராமா சீஃப் மினிஸ்டர், அன்றைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. 3500 அன்றைய முதல்வர் கலைஞர் திரு மூப்பனார் அவர்கள் வந்தாங்க. 5000வது நாடக விழா அப்பவும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், வைகோ வந்தாங்க. அதற்கு பிறகு 5600 அன்றைய முதல்வர் நம்முடைய கலைஞர் அவர்களும் துணை முதல்வராக இருந்த நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் வந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறது ரொம்பவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நான் அசம்பிளியில் அவர் துணை முதல்வராக அறிவிக்கும் போது நான் கை தூக்கி நான் வாழ்த்துறேன்றேன். என் கையை பிடிச்சி 10 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நான் வேறு கட்சியில் இருக்கேன். எனக்கு கட்சி இதெல்லாம் இல்லை. நான் விசுவாசி கிடையாது. நான் நேர்மையானவன். வாழ்க்கையில் நட்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறவன். நமக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அதுதான். ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு என்ன கிடைக்கும் அவசியமே இல்லை. நாம் எல்லாரும் நல்லா இருக்கோமா, அதை விட என்ன வேணும் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட பல நன்மைகளை கூடிய விரைவில் எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி செய்வார். ஏன்னா இது ஒரு நாடக விழா. இந்த நாடக விழாவில் நான் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் எனக்கு பேச முடியாத வாய்ப்பு. ஆனால் மீண்டும் மீண்டும் எங்கள் ஆழ் மனத்தில் இருந்த அத்தனை நன்றியையும் நாங்கள் உங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கேன், உங்கள் பிரச்சாரம் கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டிங்க. 2026 எலெக்ஷனுக்கு. இன்னும் பாக்கி பேர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் சில பேர் முயற்சிக்கவே இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால் உங்கள் வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, உங்கள் உழைப்புத்தான் உங்கள் வெற்றி. நான் ஒரே ஒரு தொகுதி, மயிலாப்பூர் தொகுதி மட்டும்தான். அதுக்கே நமக்கு டயர்ட் ஆகுது, மூச்சு அரைக்குது. 234 தொகுதி அசால்ட்டாக 2 தடவை 3 தடவை முருகன் உலகத்தை சுற்றி வந்த மாதிரி சுற்றி வந்துட்டுருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு இந்த தெம்பு, தேக ஆரோக்கியம், உடல் நலம் எல்லாம் மிக சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். அனைத்து மக்களுடைய நல்ல எண்ணங்களும் வாழ்த்துக்களும் உங்களை 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நான் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு நிறையா விஷயம் கொடுத்துருக்கேன். 100 ஆண்டு காலம் இருந்து நிறைய சமூக சேவகர். அவர் 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். நான் 53 தடவை நான் ரத்தம் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களால் முடிந்தால், எங்கள் தந்தை 1958 இந்த மந்தவெளிப்பாக்கத்துக்கு வந்தோம். அந்த தெரு 5வது ட்ரஸ்ட் கிராஸ் தெரு, அதை நீங்கள் எஸ்வி வெங்கட்ராமன் தெருவாக மாற்றி அமைத்தால் ஒரு நாடக கலைஞனுக்கு கொடுத்த மரியாதையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.